வருஷத்துல ஒரு நாள் இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க 12 நாட்டுல தீபாவளி கொண்டாடுறாங்க. இவ்வளோ பெரிய பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? கதையை ஃபுல்லா பாருங்க, நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. 100 Days Life in Short Stories எபிசோடு 1ல Day 47. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெருமாளோட வராக அவதாரத்துக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் நரகாசுரன். இந்த 3 உலகத்தையும் ஆளணும்னு நினைச்சு நரகாசுரன் சாகா வரம் வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறான். சாகா வரத்தை பிரம்மன் தர மறுத்ததுனால எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தைய கொல்ல மாட்டான்னு நினைச்சு தன் தாயோட கையால தனக்கு மரணம் ஏற்படணும்னு வரம் கேட்கிறான். பிரம்மனும் நரகாசுரன் கேட்ட வரத்தை கொடுக்கறான். வரத்தை வாங்கின நரகாசுரன் தேவலோகத்தை கைப்பற்றுறான். இந்திரன் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு கிருஷ்ண அவதாரத்துல இருந்த விஷ்ணு பகவானோட உதவியை நாடுறான். நரகாசுரனை அழிக்க கிருஷ்ணர் இந்திரனோட கிளம்பின போது அவரோட மனைவி சத்யபாமாவும் கூட வரதா சொல்லி கிருஷ்ணர் கூட கிளம்பி போறாங்க. நரகாசுரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவுல ரொம்ப பெரிய சண்டை நடக்குது. அந்த நேரம் கிருஷ்ணர் பொய்யா கீழே விழுந்து மயங்கின மாதிரி நடிக்கிறாரு. இதை பார்த்த சத்யபாமா கோபத்தோட உச்சத்துக்கே போய் நரகாசுரனை கொடூரமா தாக்கி கொன்னுடுறாங்க. அப்பதான் நரகாசுரனுக்கு தெரியுது பூமாதேவியோட மறுபிறவிதான் சத்யபாமான்னு. பூமாதேவி நரகாசுரனை கொன்ன நாளதான் நாம இன்னைக்கு தீபாவளியா கொண்டாடுறோம். இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி.